நேயர்களே, முக்கிய செய்தி. சென்னையில் இருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தீபிகா, வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நகர்ந்து வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடமேற்கு திசையில் நகர்ந்து 27ஆம் தேதி தீவிர புயலாக ஒரு சூறாவளி புயலாக உருவாகும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இப்போது 950 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவடையும். நாளை மறுதினம் திங்கட்கிழமை இது மோந்தா புயலாக உருவாகும். மோந்தா புயல் தீவிர புயலாக சூறாவளி புயலாக உருவாகும் என்றும் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமான தரைக்காற்று வீசும் என்றும் இந்த மோந்தா புயல் வடமேற்கு திசையில் ஆந்திரா நோக்கி நகர்ந்து காக்கிநாடா பகுதியில் உள்ள மசூலிப்பட்டினம் கலிங்கிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என இப்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 27ஆம் தேதி அந்த மோந்தா தீவிர புயல் நகரும் திசை மற்றும் நகரும் வேகம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு மழைப்பொழிவு வட மாவட்டங்களில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் எந்த அளவுக்கு அதிக கனமழையாக பெய்யும் என்பது குறித்து திங்கட்கிழமை அந்த மோந்தா புயல் நகரும் போதுதான் அதன் திசை நகரும் போது வேகமாக நகர்ந்தால் தமிழகத்திற்கு மழைப்பொழிவு இருக்காது. மெதுவாக நகர்ந்தால் தமிழகத்தின் கடலோர வட மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இப்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கே இருக்கிறது என்றால் சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு நிலை கொண்டிருக்கிறது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து வருகிறது. மெதுவாக 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் இந்த தாழ்வு மண்டலம் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலுக்கு முந்தைய புயல் சின்னமாக நாளை உருவாகிறது. நாளை மறுதினம் திங்கட்கிழமை மோந்தா தீவிர புயலாக சூறாவளி புயலாக உருவாகி வடமேற்கு திசையை நோக்கி நகரும். ஆந்திரா அருகே அது காக்கிநாடா பகுதிக்கு அருகில் உள்ள அந்த மசூலிப்பட்டினம் கலிங்கிப்பட்டினம் இடையே 28ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை இரவு நேரத்தில் அது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் உருவாகும் போதும் நகரும் போதும் கரையை கடக்கும் போதும் தமிழகத்திற்கு அதனால் ஏற்படும் விளைவுகளான அந்த காற்று சுழற்சியால் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் அது மிதமான மழைப்பொழிவாகவே இருக்கும் என்று இப்போது உள்ள அதனுடைய நகர்வின் வேகத்தை பொறுத்து கணிக்கப்படுகிறது. 27ஆம் தேதி தான் தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்த புயலால் உருவாக போகும் அந்த புயலால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் என்பது 27 திங்கட்கிழமை முழுமையாக தெளிவாக துல்லியமாக கணிக்கப்படும் என்று வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தீபிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.